அனைவருக்கும் வணக்கம். திருச்சி ஏந்த கைகள் ஐஏஎஸ் அகாடமியின் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். உங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நிறைய பேர் கமெண்ட்ஸில் இந்து ரிலீஜியஸ் எக்ஸாம் பற்றி போட சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் இப்போ இந்து ரிலீஜியஸ் எக்ஸாம் பற்றி சில அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த வருஷம் இந்து ரிலீஜியஸ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல கிஃப்டட் இயர்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்ம லாஸ்ட் இயரே பார்த்தோம், ஏகப்பட்ட வேக்கன்சி நியூவாக கிரியேட் ஆகிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷமும் நிறையா ஃபில்லப் பண்ண சொல்லி தற்போதைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர் பாபு அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வேக்கன்சி லிஸ்ட் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ அதனால தான் நம்ம டாப்பிக்கே என்ன தலைப்பு வச்சோன்னா இந்து சமய அறநிலையத்துறை தேர்வுகள் வரலாறு காராத காலி பணியிடங்கள் அப்படின்ற சொல்லிட்டு கொடுத்தோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறையில் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 4ல் ஒரு 250 வேக்கன்சி, கிரேடு 3ல் ஒரு 50லேருந்து 100, கிரேடு 1ல் ஒரு 20லேருந்து 30 வரைக்கும் தான் மேக்ஸிமம் வந்திருக்கு. ஆனால் இந்த வருஷம் அப்படி இல்லை. குறைந்தபட்சம் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆஃப் கிரேட் 4 700லேருந்து 1000 வேக்கன்சி கிட்ட எதிர்பார்க்குற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இது நார்மலாக தெரியலாம். ஆனால் குரூப் 4 எக்ஸாம் கம்பேர் பண்ணுறப்ப இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் எக்ஸாம் எழுதுறவங்களோட ரேஷியோ ரொம்ப கம்மி. 2 பேப்பர் எழுத வேண்டியது இருக்கும். ஸோ அதை நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன எலிஜிபிலிட்டி இந்த எக்ஸாமுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படின்றத சொல்லிடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் கிரேட் 4 அப்படிங்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு குரூப் 4 லெவல் தான். ஸோ பேசிக் பார்த்தீங்கன்னா 5200லேருந்து 20000 வரைக்கும் இருக்கும். ஸோ இதில் மெயின் டிஃபிகல்ட்டி என்னென்னா மினிமம் ஏஜ் 25. ஸோ எம்பிசி, பிசி, எஸ்சி, எஸ்டி, ஓசி எல்லாத்துக்குமே மினிமம் 25. மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 40. யார் எஸ்சி எஸ்டிக்கு தான் 40, எம்பிசி டிசிக்கெலாம் 37, ஓசியாக தான் 35. ஸோ இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் அப்பர் ஏஜ் லிமிட்டுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. எஸ்எஸ்எல்சி எலிஜிபிள். ஸோ எஸ்எஸ்எல்சி இருந்தால் போதும். ஸோ 2 பேப்பர் நம்ம எழுத வேண்டியது இருக்கும். ஃபஸ்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ் ப்ளஸ் ஜென்ரல் தமிழ் ஆர் ஜென்ரல் இங்கிலீஷ். இது 100 கொஸ்டின்ஸ், 300 மார்க் நம்ம எழுத போகிறோம். ப்ளஸ் 2வது பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா இந்து மதம் சைனவம், இந்து மத இணைப்பு விளக்கம் மற்றும் சைனவம் வைணவம் அப்படிங்கிற புக்கில் இருந்து ஒரு 200 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த 200 கொஸ்டின்ஸ் படிக்கிறோம் அப்படின்றத ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கஷ்டமான டாஸ்க்கு. ஸோ இப்போ இருந்தே அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும். 2வது இன்டர்வியூ இருக்குது. ஸோ எல்லா எக்ஸாம் குரூப் 4 கேட்டரிக்கு இன்டர்வியூ ரெக்கார்ட்லாம் இருக்காது. இதை பொறுத்த வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸாமு. ஸோ இன்டர்வியூ இருக்குது 80 மார்க்ஸ். ஸோ டோட்டல் 680 மார்க்ஸு. இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் பெரிய இம்பார்ட்டன்ட் என்னென்னா ஏஜ். ஸோ மினிமம் 25 இயர்ஸ் ஆயிருக்கணும். அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 3. இது பார்த்தீங்க அப்படின்னா இதே குரூப் 4 லெவலில் தான் இருக்குது. ஆனால் இதுக்கும் மினிமம் ஏஜ் 25. ஆனால் ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னா மேக்ஸிமம் ஏஜ் நோ ஏஜ் லிமிட். ஓசிக்கு மட்டும் மினிமம் 25, மேக்ஸிமம் 35 ஏஜ் இருக்குது. ஆஸ் யூஸ்வல் குரூப் 4ல் இருக்க மாதிரி தான் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா அதே கேட்டகரி தான். ஜிஎஸ் 100 மார்க்ஸ், ஜென்ரல் தமிழ் ஆர் இங்கிலீஷ் 100 மார்க்ஸ், மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் 300 மார்க்ஸ்க்கு. ஸோ பேப்பர் 2 இந்து மதம் சைனவ விளக்கம் ஒரு 3 ஹவர்ஸ், ஒரு 3 ஹவர்ஸ் எக்ஸாம். ஸோ ஒரு 300 மார்க்ஸ்க்கு எக்ஸாம் இருக்குது. இன்டர்வியூ 80 மார்க்ஸ் இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கும் இது குரூப் 4 கேட்டகரி, இதுவும் நல்ல வேக்கன்சி வரும். 3வது பார்த்தோம் அப்படின்னா ஹெச்ஆர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கிரேட் 1. இது பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் 2 போஸ்ட், இன்டர்வியூ போஸ்ட்டு அளவுக்கு ஒரு சேலரி வர்றது. மினிமம் ஏஜ் 30, மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் கிடையாது. இதுக்கு என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டிகிரியோட லா இருக்கணும். ஸோ லா டிகிரி இருந்தால் மட்டும்தான் எலிஜிபிள். ஸோ இதுவும் சேம் எக்ஸாம் பேட்டர்ன் தான். ஸோ எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது என்னன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் இந்துவாக இருக்கணும். 2வது 25 இயர்ஸ் மினிமம் இருந்தால் தான் நீங்கள் இந்த எக்ஸாமில் என்ட்ரு ஆக முடியும். ஸோ இதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20% to 30% காம்படிட்டர் இந்த 25 ஏஜுக்குள்ளேயே உங்களுக்கு வடிகட்டிடுறாங்க. ஸோ அதுலேயே உங்களுக்கு காம்படிஷன் குறையுது. 2வது இண்டிவிஜுவல் ஏஜஸ் அப்படிங்கிறப்ப ஹிந்து மக்கள் மட்டும்தான் எழுத முடியும். ஸோ அதில் உங்களுக்கு ஒரு 20 to 30% காம்படிஷன் உங்களுக்கு வடிகட்டிடுறாங்க. ஸோ உங்களுக்கு இது ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. 2வது செகண்ட் பேப்பர்
வெளில ப்ரிப்பேர் ஆகிறவங்க ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ செகண்ட் பேப்பர் நல்லா ப்ரிப்பேர் ஆகிறவங்க வந்து கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு ட்ரை சப்ஜெக்ட் செகண்ட் பேப்பரு. ஸோ அதனால் யாருமே மேக்ஸிமம் பேர் வந்து இந்து சமய நலத்துறை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கிறது இல்லை. ஸோ கொடுத்து படிக்கிறவங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ரெண்டாவது வந்து வேக்கன்சிஸ் வந்து ரொம்ப நிறையா வருது. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் கிரேட் 4 பொறுத்த வரைக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். அடுத்து ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் கிரேட் 4 and 3 சேர்த்து கண்டிப்பாக 1000 வேக்கன்சிக்கு மேலே வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கிரேட் 1 பொறுத்த வரைக்கும் நம்ம இஷ்யூஸ் இல்லை, லா டிகிரி இருக்கணும் ப்ளஸ் டிகிரியோட. ஸோ 1000 1500 ரெண்டுக்கும் சேர்த்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கிரேட் 3 and 4க்கு. ரெண்டாவது உங்களுக்கு வந்து காம்படிஷன் ரொம்ப கம்மி. மூணாவது ட்ரை சப்ஜெக்ட். ஸோ ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன படிக்கணும் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா, ஸோ இந்து சமய அறநிலையத்துறை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ பிக்சர் போயிட்டுருக்குது. நம்மளுடைய அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் பழனியிலேருந்து பார்த்தீங்கன்னா இந்து மத இணைப்பு விளக்கம்னு சொல்லிட்டு ஒரு புக்கு வெளியிடுறாங்க. ஸோ இந்த புக்கு வந்து நீங்கள் கோவிலேருந்து எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேர்லையும் போகலாம், போஸ்ட்லேயும் அனுப்புகிறாங்க. ஸோ இந்த புக்கு ஒரு 220 பேஜஸ் உள்ள புக்கு. ஸோ இந்த புக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக அதை படித்து தான் ஆகணும். நெக்ஸ்ட்டு புக்கு பார்த்தீங்க அப்படின்னா சைவமும் வைணவம். ஸோ இது வந்து அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் பழனியில் தான் வெளியிடுறாங்க. ஸோ இதை எழுதினவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அருள்மிகு சங்கர நாராயணர் அப்படின்றவர் வந்து எழுதியிருக்காரு. இந்த புக்ஸும் வந்து ஒரு 240 பேஜஸ் கிட்ட உள்ள ஒரு புக்கு. ஸோ இதுவும் ஒரு ட்ரையான சப்ஜெக்ட் தான். ஸோ இந்த புக்கும் பார்த்திங்கன்னா பழனி திருக்கோவிலில் கிடைக்கும். ஸோ நீங்கள் அங்கே வாங்கிக்கலாம். ஸோ இந்த 2 புக்கு நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு எக்ஸ்டென்சிவாக ப்ரிப்பேர் ஆக ஒரு கடைசி ஒரு 20 வருஷத்துக்கான ஓல்டு கொஸ்டின் பேப்பர் புக்ஸ் வாங்கணும். ஸோ ஓல்டு கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நமக்கு புக்ஸாகவே கிடைக்கிது. சில ப்ராக்டிஸ் பேப்பர்ஸ் வாங்கணும். ஸோ 20 years கொஸ்டின் பேப்பர் வாங்கி நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ப்ராக்டிஸ் பேப்பர்ஸ் ஸோ கிடச்சிது அப்படின்னா ப்ராக்டிஸ் பேப்பர்ஸ் ஒரு 30 to 40 ப்ராக்டிஸ் பேப்பர்ஸ் எழுதி பார்க்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய முக்கியமான ஹிந்து ரிலீஜியஸ் டிபார்ட்மெண்ட்டில் போயிட்டு நம்ம முக்கியமான கோயில்களுடைய தல வரலாறு, அதோடைய என்னென்ன ஃபேமஸ் ப்ளஸ் அதோடைய கோயிலுடைய கோபுரங்கள், என்னென்ன டான்சஸ், இந்த மாதிரி கோயிலுடைய முக்கியமான டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் படிக்கணும். ஸோ இதெல்லாம் படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஒமிட் ஆகாது. ஸோ இன்னும் உங்களுக்கு எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வரட்டும் இது டீட்டெயிலாக உங்களுக்கு என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறோம். கிட்டத்தட்ட அதே மாதிரி நம்ம டூரிசம் டிபார்ட்மெண்ட்டோடைய வெப்சைட்லேயே போனீங்கன்னா தமிழ்நாடு கோயில்களை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே நீங்கள் படிக்கலாம். ஸோ இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு பெரிய ஜாக்பாட்டு தான். போன கவர்மெண்ட் நிறைய வேக்கன்சி க்ரியேட் பண்ணாங்க. இந்த கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட இது ஒரு வருமானம் வரக்கூடிய ஒரு துறையாக இருக்க முறைகேடுகளெல்லாம் ஒழிச்சிட்டு ஒரு சிறப்பான ஒரு துறையாக கொண்டு வரக்கான முயற்சிகளை கொண்டு வராங்க. ரெண்டாவது கோவில் நிலங்களை எல்லாம் ஆன்லைனில் விட்டுட்டாங்க, சொத்துக்கள் எல்லாத்தையும். ஸோ இப்போ இதனால் என்ன நடக்கும்னா எல்லா வேக்கன்சியும் ஃபில்லப் பண்ணி என்னென்ன முறைகேடுகள் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு ஒரு தெளிவான ஒரு அரசுக்கு ஒரு நல்ல பேர் ஈட்டக்கூடிய அளவுக்கு செயல்பட்டு இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப முழுமையாக காலி பணிகள் நிரப்பப்பட்டாலும் புதுசாக பணி நியமனங்கள் மற்றும் பணி தோற்றுவிப்பு இருந்தால்தான் இதெல்லாம் சாத்தியமாகும். ஸோ அதனால் நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து குரூப் 4 மாதிரி ரொம்ப கடினமான தேர்வும் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ அதனால் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் எடுத்து இந்த எக்ஸாமில் படிக்கிறீங்களோ அந்தளவு உங்களுக்கு வெற்றி உறுதி. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதுக்கான எக்ஸ்பிளைன்ஸ் பண்ணுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.